ஹலோ ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. நான் எஸ்டர்டே போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் என்னோட ஹாப்பினஸ்க்காக நான் அதை போட்டிருக்கேன். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லலாம். கமெண்ட்டில் கூட இது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னா கூட சொல்லுங்கள், சரிங்களா? யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் பார்த்துருக்கீங்க 2-3 பேர். எனக்கு தெரியலடா, நீங்கள் இப்போ உங்களுக்கு பிடிச்சிச்சா பிடிக்கலையா அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, பார்த்ததுக்கு தேங்க்ஸ்டா. நான் அடுத்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம், நெக்ஸ்ட் பார்ட்டுக்குள்ளே. லாஸ்ட் பார்ட் நான் எதில் விட்டுருப்பேன், ஃபஸ்ட் பார்ட் தான் அது. லாஸ்ட் பார்ட் இல்லை, ஃபர்ஸ்ட் பார்ட் நான் எதில் முடித்தேன் அப்படின்னு சொன்னேன்னா இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜோன் அண்ட் பார்க் குரூப் வந்துட்டு நான் வந்து கொலாப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு யோசிச்சுட்ருக்காரு. சரி, நம்ம வீட்டில் போயிட்டு ஹயாங்கிட்ட இந்த ஃபைல் அந்த டீட்டெயில் வந்து சொல்லலாம். சொல்லினதுக்கப்புறம் ஹயாங் என்ன சொல்கிறாங்களோ அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அந்த ஃபைலை வந்து வாங்கிக்கிறாரு. அவங்க செக்ரட்டரி கிட்ட வந்துட்டு அந்த ஃபைலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வாங்கிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம நம்ஜன்கிட்ட தான் இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா டைனிங் டேபிளில் தான் இருக்காங்க, நைட் டின்னர் தான் எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. அப்போது நம்ம ஜங்குக்கு தான் பேசுகிறாரு. நம்ஜன் ஹயாங், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டா, சொல்லுடா அப்படின்றாங்க. இல்லை, இது வந்து பிஸ்னஸ் பற்றின்னு சொல்கிறாங்க. சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பார்க் இண்டஸ்ட்ரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, யூஎஸ்ஏல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாண்டா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ரொம்பவே ஃபேமஸான ஒரு கம்பெனி தான், ரொம்பவே நல்ல பொசிஷனில் இருக்காங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், அந்த கம்பெனி வந்து நம்ம கூட கொலாப் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு இது மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் வந்து அதை மாதிரி நானும் பார்த்தேன், எனக்கு ப்ரொஃபைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு உங்ககிட்ட இதை வந்து உங்ககிட்ட கன்சிடர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. நீங்கள் வந்து இதை பார்த்து சொல்கிறீங்களா ஒரு டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, அதுக்கு என்ன சாப்பிட்டு பார்த்துட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா, ஓகே அப்படின்னு சொல்லி அது ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ சோஃபாவில் தான் வந்து நம்ம நம்பிட்டு உட்கார்றாரு. நம்ம ஜங்குக்கு அந்த ஃபைல் எடுத்து வந்து கொடுக்குறாரு. இப்போ தான் நம்ம நம்பிச்சுன்னு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. நான் சொன்னேன் இல்லையா, போனதில் ஒரு ட்விஸ்ட்டு இருந்துச்சு, அதை நான் ரிவீல் பண்ணுறேன்னு. அது பெரிய ட்விஸ்ட்லாம் இல்லை, ஒரு சாதாரண ட்விஸ்ட்டு தான் வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு நம்ம நம்பிச்சுன்னு தான் அந்த ஃபைலை வந்து வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் நம்ம ஹோபியோட ப்ரொஃபைல் இருக்குது. அதை பார்த்துட்டு இவர் கூட தான் நீ கொலாபரேட் பண்ண போறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஹயாங், ஏன் அப்படின்னு கேட்குறீங்க, ஏன் அப்படின்னு சொல்கிறாரு. டேய், இவன் யாருன்னு தெரியுமா, என் பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்படின்னாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டா? ஆமாண்டா, நான் வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ் வந்து யூஎஸ்ல பண்ணல. ஆமாம், அப்போ என் கூட படித்த கிளாஸ்மேட்ரா, என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா. நான் வந்துட்டு அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கான்டாக்டில் இருந்தோம். அப்புறம் பிஸ்னஸ் இந்த பக்கம் வந்ததுனால நான் சுத்தமாக அது மறந்துட்டேன்டா. இவன் பேர் வந்துட்டு ஹோபிடா, நான் ஹோபின்னு கூப்பிடுவேன். இதில் வந்துட்டு அந்த அதில் நேம் பார்க்குறாங்க, பார்க் ஹோஸ்யோக் அப்படின்னு தான் இருக்குது. சாரிடா, நான் சார் நேம் மாற்றினதுக்கு. பார்க் ஹோஸ்யோக் அப்படின்னு இருக்குது. அப்போ இவர் உங்கள் ஃப்ரெண்டானா? ஆமாம், நான் வந்து ஹோபின்னு உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன்டா. உங்களுக்கு வந்து அப்போ ஹோபின்னு சொல்லணும் ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு. இவர் பேர் வந்து பார்க்க ஹோஸ்யோக், நான் வந்து ஹோபின்னு கூப்பிடுவாங்க. அவன் வந்து ஜே ஹோப் அப்படின்னு அவங்க வீட்டில் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஹயாங், எனக்கு வந்து தெரியலை. நான் வந்துட்டு இது பார்த்தேன், எனக்கு அந்த ப்ரொஃபைல் வந்து இவங்களோட அந்த ஒர்க் இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் அவங்க கொடுத்த அந்த டிமாண்ட்க்கு வந்து நான் வந்து ஒத்துக்கிட்டேன். நான் வந்துட்டு ஓகே, இவங்க கூட வந்து ஒரு கொலாபரேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரிடா, நல்லாயிருக்கு, நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜன் சொல்கிறாரு. ஓகே ஹயாங், நான் அப்போ அவங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவான்னு சொல்லிட்டு, கொடுத்துட்டா, நீ வந்து கொலாபரேட் பண்ணு. அவன் ரொம்பவே நல்லா சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணுவான், அது ரொம்ப நேர்மையாக இருப்பான்டா, அவன் வந்து கண்டிப்பாக பண்ணி என் ஃப்ரெண்டு வேறு. ஆனால் இப்போதைக்கு என்னோட பிரதர், நீ சொல்லாத, அவன் இங்கே வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும், நான் அவனை வந்து மீட் பண்ணுறேன், அவனை மீட் பண்ணி ரொம்ப இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறா. சரி, ஓகே அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் அவரை வந்து நீங்கள் வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அந்த பக்கம் நம்ம யூஎஸ்ஏல பார்த்தோம்னா நம்ம ஹோபியோட செக்ரட்டரி வந்துட்டு, சார் இந்த மாதிரி வந்து நம்ம ஜியோன் குரூப் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஓகே பண்ணிட்டாங்க, நம்ம வந்து கொலாபரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹோஸ்ட்கிட்ட நம்ம ஹோபிகிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு, ஆமாம், அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம், நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிருங்க சார். நம்ம அங்கே போயிட்டு அவங்களுக்கு வந்து 3 மந்த் தான் ப்ராஜெக்ட் இருக்குது, 3 மந்த் மட்டும் நம்ம அங்கே போயிட்டு பண்ணிட்டு வந்துடலாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே தான், நான் இதை பற்றி என்னோட பேரண்ட்ஸ்கிட்ட ஃபஸ்ட்டு பேசிடுறேன் அப்படின்ட்டு ஹோபி வந்து அவங்க செக்ரட்டரிகிட்ட சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் ஓகேன்னு மட்டும் ஓகேன்னு சொல்லிடுங்க அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துடுறாரு. நம்ம ஹோபி வீட்டுக்கு வந்துட்டு தான் இதை பற்றி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அப்பா அவங்க டேட் அண்ட் மாமா வந்துட்டு கூப்பிட்றாங்க வீட்டுக்கு வந்துட்டு. சொல்லு ஹோபி, என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து சோஃபாவில் உட்காடுறாங்க. அப்போ டேட், நான் இந்த மாதிரி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு ஹோபி, எனக்கு இந்த மாதிரி ஜியோன் இண்டஸ்ட்ரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே, கொரியாவில் இருந்தது. ஆமாம், நம்பர் 1 எனக்கு தெரியுமேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா, அவங்க வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு கொலாபரேட் பண்ணலாம், நான் வந்துட்டு அவங்ககிட்ட ஒரு இது மாதிரி கேட்டிருந்தேன், அவங்க வந்து அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாப்பா, நான் வந்துட்டு கேட்டிருந்தேன், அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க
எனக்கு வந்து அவங்களோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நம்ம இங்கே எப்படியோ அதே மாதிரி அவங்க கொரியாவில் இருக்காங்க. இவ்வளோ கொரியா நம்ம வந்துட்டு நம்மளோட ஓன் கண்ட்ரி அதுதான். ஆனால் நம்ம இங்கே இருந்தாலும் அங்கே வந்துட்டு எனக்கு பிஸ்னஸ் பண்ண ரொம்ப ஆசைப்பா. ஆனால் அங்கே நம்மளால பண்ண முடியல. எனக்கு வந்து இப்போ ஒரு கொலாபரேட்டாவது அங்கே பண்ணணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. நம்மளோட கம்பெனி பற்றி அங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குப்பா. அவங்க வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ப்ரொஃபைல் நம்ம கம்பெனியுடைய அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா, அப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எத்தனை நாள் எவ்வளோ நாள் நடக்கும்னு கேட்குறாங்க. ஒரு 3 மந்த்தாப்பா ப்ராஜெக்ட். நான் அங்கே போய் தான் பண்ண போகிறேன் இதை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி, எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. நீ வந்து உனக்குமே நியூவாக நீ வந்து இதில் புதுசாக உன்னோட ஓனாக இதெல்லாம் பண்ணணும். நீ என்ன மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்ல. நீ என்னோடதே சூப்பராக பார்த்துக்கிற. நீ உனக்கு புதுசாக உனக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க் இருக்காங்க இல்லையா, அதாவது நம்ம ஹோபியோட அப்பா அவங்க சொல்கிறாங்க. ஓகே, நீ உன் தம்பிக்கிட்டேயும் சொல்லிடுறா ஒரு வார்த்தை, இந்த மாதிரி அங்கே போப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேப்பா, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே பேசிட்டு இதோட விட்டுறாங்க. இந்த பக்கம் காலேஜில் பார்த்தோம்னா இவங்க 4 பேருக்குமே அவங்க காலேஜில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா, ப்ராஜெக்ட் வந்து பண்ணுங்க, எங்கனாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம மேக் சொல்கிறாரு, நம்ம அப்ளை பண்ணிட்டோம்டா, ஆனால் யாருமே நம்மளுக்கு இன்னும் ஓகே சொல்லவும் இல்லை. யாருமே நம்மளை வந்துட்டு கான்டாக்ட் பண்ணலையேடா. யாராவது நம்மளுக்கு வந்து ஓகே சொன்னால் தானே நம்ம போயிட்டு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் நம்ம எவ்வளோ கம்பெனியில் அப்ளை பண்ணியிருக்கோம். எல்லாருமே கொரியாவில் வந்துட்டு நம்ம யூஎஸ்ல இருந்து வர்றதுனால யாரும் வந்து நம்ம வேணாம்னு நினைக்கிறாங்க போலடா. நம்மளுக்கு வந்து புரியாது, லாங்குவேஜ் புரியாது, இல்லை நம்ம எதுவும் நல்லா பண்ண மாட்டோம்னு நினைக்கிறாங்களா இந்த யூனிவர்சிட்டிலேருந்து அங்கே போகிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இல்லை யாராவது நம்மளோட இதை பார்த்துட்டு நல்ல ஒரு கம்பெனி கண்டிப்பாக நம்மளை வந்து புரிஞ்சுப்பாங்க. நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும், நம்மளோட ஐடியாஸ் வந்து. அப்போ நம்ம ஒருத்தவங்க கண்டிப்பாக நமக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க 4 பேருக்குள்ளேயுமே மாறி மாறி இதை பேசிக்கிறாங்க. சரி, நம்ம வெயிட் பண்ணுவோம் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே சரி எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க 4 பேருமே. இங்கே வந்துட்டு ஜிமின் வீட்டுக்கு வர்றாரு. ஹோபி இப்போ தான் ஜிமினை பார்க்குறாரு. என் மூச்சு இப்போ வந்துட்டியான்னு சொல்கிறாங்க. ஆமாம், எங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அவரை ஓடி போய் நம்ம ஹோபி போய் ஹக் பண்ணிக்கிறாரு. சரி போய் போய்விட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரும் மேலே போயிடுறாரு. போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வராரு. அப்போ ஹோபி வந்துட்டு உட்காந்துருக்காரு. அவங்க பேரண்ட்ஸும் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அப்போ ஹோபி வந்துட்டு ஜிமின் குவா நம்மகிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அவர் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாரு. அப்போ நம்ம ஹோபி ஜிமினோட ஹேரை ரஃப் பண்ணிக்கிட்டே அவருக்கு வந்து பேசுகிறதாக ரஃபல் பண்ணி விடுறாரு. சொல்லிவிட்டு என்ன ஹேங் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரிடா எனக்கு வந்துட்டு ஜியோன் இண்டஸ்ட்ரின்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது கொரியாவில். அது ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. நான் வந்து அது கூட கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. நான் வந்து அவங்கக்கிட்ட பேசினேன். அப்போ வந்து அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு அங்கே போகிற 3 மாதத்துக்கு வந்துட்டு நான் வந்து போய் அங்கே தான் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நீங்கள் அங்கே போகிறீங்களான்னு கேட்டதுக்கும், ஆமாடா நாங்கள் போகிறேன், அங்கே போயிட்டு தான் ப்ராஜெக்ட் பண்ணணும். அதனால சொல்லிட்டு நீ இங்கே தான் அப்பா அம்மா வந்து நீ கொஞ்சம் பார்த்துக்கிறியா, அப்படி நீ பார்த்துக்கணும், இந்த மாதிரி சமத்து பையனாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ தான் ஜிமின் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. ஹேங், நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு. சொல்லு ஜிமின், என்னன்னு கேட்கும்போது, இல்லை நான் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து காலேஜில் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, அதை வந்துட்டு நான் எங்கே வேணாலும் பண்ணலான்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு கொரியாவில் தான் நாங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தோம் கிடைக்கல. நான் வந்துட்டு அங்கே தான் வந்து நிறைய கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா இங்கே உனக்கு எதுவும் கிடைக்கலையான்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் இங்கெல்லாம் அப்ளை பண்ணோம், ஆனால் இங்கே வந்துட்டு நாங்கள் சொல்கிற அந்த டிசைனுக்கு வந்து இங்கே வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி யாருமே எடுத்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இல்லைடா கொரியாவில் கண்டிப்பாக நிறைய கம்பெனி நல்ல கம்பெனி இருக்குது. கண்டிப்பாக ஏதோ ஒரு கம்பெனியில் உங்களை செலெக்ஷன் பண்ணுவாங்க. அப்படி செலெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா நீ என்கிட்ட சொல்லு, அப்படி நான் எதனா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஏங்க அது வந்து எத்திக்ஸ் கிடையாது. என்னோட யூனிவர்சிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் உங்களுடைய டேலண்டடை பார்த்து உங்களோட ப்ராஜெக்ட் யாருக்கு பிடிச்சி போய் அவங்க வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்களோ, உங்களை வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் நீங்கள் கொடுத்து இதை பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் அதை தான் பண்ணுவோம். நம்ம வந்து இது மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம், நீங்கள் ரெக்கமெண்ட்லாம் பண்ணாதீங்க. நான் வந்து எங்கள் 4 பேருக்கும் யார் எங்களை நம்பி கொடுக்குறாங்களோ நாங்கள் அதை வச்சு பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை இப்படி தான் இருக்கணும் ஜிமின், எனக்கு வந்து இது ஒன்று நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி ஏன் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் வந்து கொரியா போட்டிங்கன்னா அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. இல்லை நீ வந்து மிஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா உனக்கு அங்கே கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல கம்பெனியில் கிடைக்கும். அப்போ வந்துட்டு நீ கண்டிப்பாக ஒரு கம்பெனி உங்களுக்கு வந்து யாராவது உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா நீ ஏன் அங்கே வந்துடுவல, நான் உன்னை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களோட அப்பா அம்மாவோட ஃபேஸ் வந்து அப்படியே மாறி போயிடுது. ஏன்னா நீங்கள் 2 பேரும் அங்கே போயிட்டீங்கன்னா நான் எப்படி இருப்போம், யாராவது ஒருத்தவங்க இருந்தால் கூட பரவாயில்ல, 2 பேரும் போகிறோன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆமா. நான் தாம்மா போறேன். இப்போதைக்கு ஜெமீன் வரல. ஜெமீன் மா ஜெமீனுக்கு அந்த மாரி ஓகே ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகப் வந்து சொல்றாரு. அப்ப ஜெமீனும், ஆமாம்மா நான் தான் இங்க தானே இருக்கேன். உங்கள தொல்ல பண்றதுக்கு நான் இங்க தானே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீ தொல்லையே பண்ணாலும் நீ இந்த வீட்ல இருந்தா தான்டா எங்களுக்கு தான் நீங்க 2 பேருமே இந்த வீட்ல இல்லன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீனோட அப்பா, அம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க. இல்ல எங்களுக்கு இப்போதைக்கு இது கிடைக்குமான்னு தெரியல. நாங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்றோம். நான் இங்க தானே இருக்கேன். அண்ணா மட்டும் பத்திரமா போயிட்டு வரட்டும். அதுவும் அண்ணா 3 மந்த் தானே. நான் போனா 6 மந்த் ஆகும் வரதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஜிமினோட அப்பாவுக்கு இன்னொரு கஷ்டமாயிடுதுன்னா 6 மந்த்தா அப்படின்ட்டுருக்கு. ஆமாப்பா 6 மந்த்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்போ பொறுமையாக கிடைக்கட்டும். அதுக்குள்ளே வந்து ஹோப்பி ஃபஸ்ட்டு போயிட்டு அவனோட ப்ராஜெக்ட்டை முடிக்கட்டும். உனக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைச்சா கூட எனக்கு ஓகே தான். ஏன்னா அவனாவது இங்கே வந்ததுக்கப்புறம் நீ போயினா கூட எனக்கு ஒன்றும் தெரியாது. 2 பேரும் இல்லைன்னா எங்களால் இருக்க முடியாது தனியா அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் நீங்கள் 2 பேரும் இல்லைன்னா எங்களால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா நாங்களும் தான் மிஸ் பண்ணுவோம். சரி நம்ம போகிறப்ப பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சரி போய் தூங்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி இந்த சைடு கொரியாவில் பார்த்தோம்னா ஜங்குக்கு இப்போ அந்த ஃபைலை வந்துட்டு இங்கே ஹோபிக்கு வந்து ஓகே பண்ணிட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் இவங்க ஆஃபீஸ் போகிறாங்க. அப்போ அவங்க செக்ரட்டரி மறுபடியும் இவங்க 4 பேருக்கான அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா இன்டர்னுக்காக, அதை வந்துட்டு எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஃபைலை வந்து எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ஜங்குக்கு சரி என்ன தான் இருக்குது பசங்க என்ன தான் ஏதோ அது யூஎஸ்ஏலேருந்து இங்கே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, சரி நம்ம பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு அந்த ஐடியா ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த பசங்க இவ்வளோ அழகாக யூனிக்காக யோசிச்சிருக்காங்களே. ஒரு நியூ மாடல் ஒரு காரு. இந்த காரை வந்துட்டு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஒரு நியூ மாடல் காராக இருக்குது. அது ஒன்ஸ் இவங்க வாங்கி யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்துட்டு ஒரு லைஃப் டைம் நல்லா கொடுக்கும், நல்லாவே இருக்குது. இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல மாடல் காரை வந்துட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதை தான் அவங்க பார்க்குறாங்க. இது இந்த அளவுக்கு நல்லா இருக்கா, இப்போ ஏன் இந்த மற்ற கம்பெனியில் செலெக்ஷன் பண்ணலை, இதுக்கு வந்து நிறைய அமௌண்ட் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாரு. எல்லா பேஜையுமே திருப்பி பார்க்குறாரு. அதில் எல்லாமே ரொம்ப அழகாக அவங்க வந்து மாடலேஷனே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் 4 பேரோட ப்ரொஃபைலையும் அவர் எடுத்து பார்க்குறாரு. இவங்க 4 பேரோட பயோடேட்டா எல்லாத்தையுமே பார்க்குறாரு. அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி அதாவது ப்ரொஃபைல்னால் அவங்க வந்து அந்த பயோடேட்டாவை தான் ஃபோட்டோ ஒன்று அவங்க பார்க்கல சரிங்களா. அதனால் 4 பேரோடதுமே சரி ஓகே இவங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவங்க செக்ரட்டரிட்ட வந்து சொல்கிறாங்க. சார் நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களா? அப்போ நாங்கள் அந்த பசங்கள்கிட்ட சொல்லவா? ஏன்னா அவங்க வந்து அவங்க தூரத்துலேருந்து இங்கே வராங்க. நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்மாக சொன்னீங்கன்னா தான் நாங்கள் இங்கே வந்து அவங்களுக்கு வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு வந்து உண்மையாகவே இது பிடிச்சிருக்கு. இதில் என்ன ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து அவங்கள வந்துட்டு நீங்கள் வந்து அப்ளை அவங்களுக்கு வந்துட்டு ஓகேன்னு சொல்லி மெயில் அனுப்பிடுங்க. அவங்க இங்கே வரட்டும். அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். எப்போவுமே யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களோட டேலண்ட்டை அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்ரட்டரியும் அவங்களுக்கான அந்த மெயிலை வந்துட்டு அனுப்புகிறாங்க. அதாவது அவங்களுடைய யூனிவர்சிட்டிக்கு தான் அவங்க அனுப்புகிறாங்க. ஏன்னா யூனிவர்சிட்டிலேருந்து தான் இந்த இதை வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. எல்லா கம்பெனிக்குமே இவங்களோட ஸ்டூடெண்ட்டை வந்து இன்டர்ன் அனுப்புறதுக்கு. அப்படி அனுப்பும்போது இவங்களுக்கு வந்து ஓகே இருக்குது. இப்போது நம்ம 4 பேருமே அதாவது நம்ம என்ஓ அப்புறம் ஃபினிக்ஸ் நம்ம ஜிம்மி 4 பேருமே காலேஜில் தான் இருந்துகிட்ருக்காங்க. அதுவும் அவங்க கிளாஸில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அவங்க வந்து ஒரு பையன் வந்து கூப்பிட்றான். ஒரு பியூன் வச்சுக்கோங்களேன். ஒரு பியூன் வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் பிரின்ஸிபல் உங்கள் 4 பேரையும் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே போகிறாங்க. அப்போ அவங்க பிரின்ஸிபல் வந்துட்டு உள்ளே வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கமிங் சார் இவங்க கேட்கவும் அவங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டு அவங்க 4 பேருமே நிற்கிறாங்க. உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ சார்ன்ட்டு அவங்களும் சார் உட்காடுறாங்க. என்ன சார் இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களா இன்டர்னுக்கு வந்து நாங்கள் வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைல் எல்லாருக்குமே நாங்கள் அதாவது உங்களுடைய ப்ராஜெக்ட்டு உங்களுடைய சாம்பிள் இது வந்துட்டு நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து அனுப்பி வச்சுருந்தோம். அவங்க வந்துட்டு கொரியாவில் ஒரு கம்பெனி வந்து உங்களை 4 பேரையுமே செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாப்பா உங்களை வந்து 4 பேரையுமே செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா என்ன சொல்கிறீங்க சார், எங்களால் நம்பவே முடியலன்றதுக்கு இங்கே கூட நாங்கள் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தோம் ஆனால் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட வேல்யூவானது தான். அதனால் ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர் இவங்க வந்துட்டு ஒரு நல்ல கண்டிப்பாக நல்ல சிஓவாக இருப்பாங்க. உங்கள் மேலே கண்டிப்பாக ஒரு ட்ரஸ்ட் வச்சு தான் இதை வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் நாங்கள் வந்து இப்போ வந்துட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு கூப்பிட்ருக்காங்க, அங்கே நீங்கள் எப்போ போகணும் எப்போ இதெல்லாம் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மெயிலில் இருக்குது. நீங்கள் உங்களோட மெயிலெல்லாம் செக் பண்ணுங்கள். செக் பண்ணாங்க காலேஜ்லேருந்தே உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கோம். அவங்க எங்களுக்கு பண்ண மெயிலை உங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ரிப்பேர் ஆகிக்குங்க. நீங்கள் இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக சக்ஸஸாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே எந்திரிச்சிட்டு வெளியில் வந்துட்டு ஜம்முன்னு குதிக்கிறாங்க எல்லாருமே. அந்த ஃபிலிக்ஸ் வந்து துள்ளுறாரு. டே ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவரு கேட்குறாரு. அப்புறம் ஏன்டா அப்படி துள்ளுற அப்படின்னு கேட்கும்போது பார்த்தியா நம்ம வந்து
கொரியாவுக்கு போகிறோம், நான் வந்து கொரியாவுக்கு போனதே இல்லைடா, அங்கே கொரியா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கும் கொரியா போகணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதை விடவும் எனக்கு கொரியா போகிறேன்னு தான்ட்டு எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, உனக்கு கொரியானா உனக்கு அவ்வளோ பிடிக்குமாடான்னு சொல்லும்போது, இல்லை நான் கேள்விப்பட்டிருக்கேன்டா கொரியா ரொம்ப நல்லாயிருக்கும், சவுத் கொரியா எனக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மின் தான் சிரிச்சிட்ருக்காங்க, பண்ணுறதுலாம் பார்த்துட்டு என்ன குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஜிம்மின் சொல்கிறாரு, ஆமாம்மா சின்ன வயசுலேருந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம், எனக்குமே கொரியா எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்ம வந்து இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே பேசிகிட்ருக்காங்க. இங்கே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஜிம்மின் வந்து இதை பற்றி சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து ஓகே ஆகிடுச்சிப்பா, நான் இந்த மாதிரி கொரியா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்லணும், நம்ம ஜே-ஹோப் ஆல்ரெடி அங்கே லேண்ட் ஆகிட்டாரு, அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஜே-ஹோப் அங்கே லேண்ட் ஆகிட்டாரு. இங்கே ஜிமினோட அப்பா, ஏன்னா அவன் நேற்று தாண்டா உன்னுடைய அண்ணா கிளம்புனா, உனக்கு இன்றைக்கே கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா, அது யூனிவர்சிட்டிலே சொன்னாங்க, இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு, இதை தான் டிலே பண்ண விரும்பல, நான் வந்து போகிறேன்ப்பா அந்த மாதிரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே, நான் உங்களுக்கான ட்ரீம் இது வந்து இப்போ நீங்கள் இந்த டைமில் உங்கள் கரியர் தான் இம்பார்ட்டன்ட், சரி நீ போ, நான் உனக்கு எல்லா இதுவுமே அரேஞ்ச் பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இருந்தாலும் ஜிமினோட அம்மாவோட ஃபேஸ் ரொம்ப சேடாக இருக்குது. ஸோ ஜிமின் போய்ட்டு அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு, நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, நான் சீக்கிரமாக முடிச்சிட்டு சீக்கிரமாக ஓடியாந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவங்க ரொம்ப மிஸ் பண்ண மாட்டேன், டெய்லி வீடியோ கால் பேசுகிறேன்ப்பா, நான் உங்ககிட்ட நீங்கள் என்ன மிஸ் பண்ணாத மாதிரி நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹோபி அங்கே போய் லேண்டும் ஆகிட்டாரு. இப்போ இங்கே விட்டுருங்க, அப்படியே கொரியா போயிடலாம். கொரியாவுக்கு போனால் நம்ம ஹோபி வந்து லேண்ட் ஆகுறாரு. அங்கே நம்ம ஜியோன் கம்பெனிலேருந்து ஒருத்தவங்க ஜியோவை ரிசீவ் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. இங்கே ஹோபி அப்புறம் ஹோபி கூட ஒரு செக்ரட்டரியும் போயிருக்காங்க. அவங்க போய் நிற்கும் போது அங்கே வந்துட்டு பார்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதி வச்சு, பார்க் ஹோசியோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சு ஒருத்தவங்க நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஹோபியும் போகிறாரு. நீங்கள் தான் அந்த ஜியோன் இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கீங்களோ? ஆமாம் சார், நாங்கள் தான் உங்களை பிக் பண்ண வந்திருக்கோம், வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபியை வந்துட்டு ஜியோன் இண்டஸ்ட்ரியோட செக்ரட்டரி தான் பிக் பண்ணிட்டு போகிறாங்க. போயிட்டு அவங்க கம்பெனியில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உங்கள் லக்கேஜ்லாம் இருக்குது, இந்த மாதிரி நான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேனே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்கள் பாஸ் வந்து மீட் பண்ணிடுங்க, அவங்க உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு ஹோபியுமே ஸ்ட்ரைட்டாக போயிடுறாரு. போயிட்டு ஹோபியான அவங்க செக்ரட்டரி போகிறாங்க. அவங்களோட ஜியோனோட செக்ரட்டரி, அதாவது நம்ம ஜங்குக்கோட செக்ரட்டரி தான் இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க மேலே. அங்கே போயிட்டு அந்த பக்கமாக சேர் வந்துட்டு திரும்பி இருக்குது அவங்க அந்த சிஓ சேர் வந்துட்டு. இவங்க வந்துட்டு இவங்க செக்ரட்டரி வந்து டைரெக்டாக டோரை போய் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹோபி பார்க்குறாரு, என்ன இவர் வந்துட்டு அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காரு, என்ன இவருக்கு ரெஸ்பெக்ட் என்னன்னு தெரியாதா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்போ ஹோபியோட செக்ரட்டரி வந்து என்ன பார்க்குறாங்க, என்ன நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இவங்க எதுக்கு அப்படி திரும்பி உட்காந்துருக்காங்க, வரும்போது வெல்கம் பண்ணணும்னு கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது அந்த பக்கம் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபியை கூப்பிட்றாரு. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஜோன் அப்படின்றாங்க. அங்கே ஒருத்தவங்க அப்படியே திரும்புகிறாங்க. பார்த்தா ஒரு டிம்பிள் ஸ்மைலோட ஒருத்தவங்க வெல்கம் அப்படின்றாங்க. ஹவ் இஸ் மை சர்ப்ரைஸ் அப்படின்றாங்க. ஹோபிக்கு நான் செம ஷாக்கு. நம்ம ஜோனா நீயா அப்படின்றாங்க. ஆமாம் நான் தான்டா, எப்படி இருக்கேன்னு சொல்லும்போது, நீயாடா மிஸ்டர் ஜோன்னு சொல்லும்போது, இல்லைடா அது நான் இல்லை, அது என்னோட பிரதர் தான், ஆனால் நான் வரது இந்த மாதிரி எனக்கு தெரியும்டா, உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் நான் இங்கே வந்திருந்தேன்னு சொல்லுவேன். ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிடுறாங்க 2 பேரும். எப்படி இருக்கேன்னு சொல்லுவேன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கேன், நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்டா, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, கான்டாக்டே பண்ண முடியல, நம்ம பிஸ்னஸ் அப்படின்ட்டு கொஞ்சம் பிஸியானதுனாலன்னு சொல்லும்போது, ஆமாண்டா ஓகே எப்படி இருக்க அப்படின்னு சொல்லும்போது, நல்லா இருக்கேன், உன்னோட ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்காங்கடா அப்படின்றாங்க. ஓ இதுக்காக தான் நீ வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்களான்றதுக்கு ஆமாம், ஏன்னா நீ எங்கே ஹோட்டல் எங்கேயும் ஸ்டே பண்ணக்கூடாதுல, அதனால தான் இருந்துக்க. என்னடா சொல்கிறேன்னுக்கு ஆமாம், என்னோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணணும், என்னோடய ஃப்ரெண்டு இவ்வளோ தூரம் வந்திருக்க, என் தம்பி கூட கோஆப்ரேட் பண்ண போகிறேன், நான் போய் உன்னை ஹோட்டல் தங்க வைக்க முடியுமா, நான் யூஎஸ்ல இருந்தப்போ நீ எப்படிலாம் பார்த்துக்கிட்டேன்னு நல்லாவே தெரியும், ஆனால் நீ இங்கே வா, நீ நம்ம வீட்டில் தான் ஸ்டே பண்ணணும், அதனால தான் உன்னை எங்கேயும் ஹோட்டலில் ஸ்டே பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னை ஸ்ட்ரைட்டாக அங்கே கூட்டிகிட்டு வந்தோம் வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேடா சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க வெளில வந்துடுறாங்க. ஆனால் உன் தம்பி நான் பார்க்கவே இல்லையடான்னு சொல்லும்போது, அவன் வீட்டில் தான்டா இருக்கான், நான் தான் வந்து உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி உனக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, என்னோடய ஒய்ஃப் ஜென் இருக்கான் இல்லையா, அவன் வந்து உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். சுகர் எல்லார்கிட்டையுமே உன்னை பற்றி நான் சொல்லியிருக்கேன், எல்லாருமே உன்னை பார்க்க ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க எல்லாத்தையும் நான் காட்டுறேன், அதனால் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே போகிறாங்க. சரி நம்ம போகலாம்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே இவர் வராருன்றனால வீட்டில் ரொம்ப அழகாக நீட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு வெல்கம் பண்ணுறதுக்காக அழகாக எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. ஹோபிக்கு அங்கே போனது ரொம்பவே ஹாப்பியாகிடுது. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு ஏதோ ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி வெல்கம் பண்ணுறாங்க. இவ்வளோத்துக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தான் இவர் எல்லாரையுமே பார்க்குறாரு. அப்படி இருந்துமே ஹோபி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு ஓடி போய் ஹக் பண்ணுறாரு. ஜின்னெலாம் பார்த்தது ஹோபிக்கு ரொம்ப பிடிச்சிருது. என்ன இவ்வளோ கைண்டாக ரொம்ப லவ்லி பர்சனாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ அழகாக இருக்காருன்னு தவிர
தேவை பார்க்குறாரு. நீ தானே இந்த ஹேண்ட்ஸமான பையன் அப்படி நம்ம அந்த மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபேமஸ் மாடல்னு. ஆமாம், அதை விடுங்க ஹையாங்க, வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹக் பண்ணுறாங்க. எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி நல்லா கேரிங்காக, ரொம்ப ஒரு மாதிரி லவ்வே பேசுகிறாங்க. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் இவ்வளோ அழகான எப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷுகா எல்லாரும் பேசுகிறாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு பொண்ணு குடுகுடுன்னு ஓடி வராங்க. அது யாரும் நம்ம பையன் தான். வந்துட்டு ஹோபி பார்க்குறாங்க. ஹோபி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுற அந்த ஸ்மைல் அவ்வளோதான், அந்த பொண்ணு விழுந்துருச்சு.